அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துகள். என்னது சுதந்திர தின நல்வாழ்த்துகளா? டேய், எங்களுக்கு சுதந்திர தின நாளே வேணாண்டா, அப்படி ஒரு டேவன் வேணாண்டா அப்படின்ற மாரி இன்னைக்கு அணில்கள்லாம் நம்ம திரிஷாக்கோ பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சானுங்க. அதாவது சமீப காலமா அந்த அக்கா கொஞ்சம் வெளியில நடமாட்டமே இல்ல. அதனால பார்த்தோன்னா 100வது நாள், அதாவது தாவைக்கா ஆட்சி பொறுப்பேற்று 100வது நாள் நம்ம வெற்றிகரமா செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இந்த அணில்கள்லாம் சோசியல் மீடியாவில் ஃபயர் விட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஊருக்குள்ள ஆள் இல்ல, கொஞ்ச நாள் இல்ல, பயம் விட்டு போச்சு. அதனால ஆளே மறந்துட்டீங்களான்னு பேரு நம்மளோட திரிஷாக்கா போது ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்த உடனே இந்த ஒட்டுமொத்த அணிகளும் வந்து கடிச்சு வச்சுக்கிறானோ, அவனை எப்படிலாம் கடிச்சுக்கிறான்ன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். You are anti-Indian. இது என்னைக்கு வருதோ அன்னைக்கு எனக்கு சுதந்திரம். Happy Independence Day. அதாவது 100வது நாள் செலிப்ரேஷன், தாவைக்கா பொறுப்பேற்று 100வது நாள் செலிப்ரேஷன் சொல்லி அணிலாம் வந்து சந்தோஷமா ஃபயர் விட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தியா? டிவிக்கு ஆட்சியை பார்த்தோன்னே, எங்க அண்ணன் மூஞ்ச பார்த்தோன்னே 1 லட்சம் கோடி வந்து கொட்டிடானடா, ரீல்ஸ பார்த்தே கொட்டிடானடா அப்படின்னு ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம சாட்டை பார்த்தோம்னா எல்லாம் தோலை உரிச்சிட்ட போல வந்ததெல்லாம் டுவாக் கம்பெனிலாம், எவனுமே பார்த்தோன்னா அட்ரஸ் இல்லாத கம்பெனியா எல்லாரையும் கூட்டு வச்சு பார்த்தோன்னா 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி போஸ்ட் விட்டானுவ. ஆனா இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னா 1 லட்சம் கோடி எல்லாம் கிடையாதுங்க, வெறும் பார்த்தோன்னா 67,000 கோடி தான் பார்த்தோன்னா இப்ப இன்வெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா எந்தெந்த கம்பெனி வரும் தெரியல, எல்லாம் பார்த்தோன்னா உப்மா கம்பெனியா இருக்கு அப்படின்ற பேர் பார்த்தோன்னா ஹிந்து பார்த்தோன்னா நாராஷ்டிரங்க. ஆனா அதையும் தாண்டி அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், எங்க அண்ணா 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டா அடுத்த மாசம் பார்த்தோன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் பார்த்தோன்னா பெண்களுக்கு 2,500 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிக்கு 4,000 ரூபாய், அப்படியே காசு கொட்டும் பாருங்களா அப்படின்ற மாதிரி இந்த அணிகள் வந்து கனவுல வாழ்ந்துட்டாங்க. சரி, ஓகே, அவனோட நிம்மதி, அவனோட உலகம். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்று தினத்தை முன்னிட்டு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா கொடியேற்ற சும்மா ஃபயரா கிளம்பி போறாரு. ஆனா வழக்கமா பார்த்தோன்னா அணில் பார்த்தோன்னா இன்னைக்கு எப்படின்னா நம்ம அண்ணி வந்துருவாங்க, சங்கீதா மேடம் வந்துட்டாங்கல்ல, வாபஸ் வாங்கிட்டாங்கப்பா, டிவோர்ஸ் கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. டிஎம்கே சதியே, திமுக சதியே பாத்தியா, எங்க சங்கீதா மேடத்தை வச்சு நீ வந்து என்ன மாதிரி கேம் பிளே பண்ணா, இப்ப எங்க அண்ணி எங்க அண்ணன் பக்கம் அப்படின்னு ஃபயர் விட்டுருந்தாங்க. இப்ப அணிலோட கொலையில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி நம்ம திரிஷாக்கோட என்ட்ரி இன்னைக்கு. ஐயோ, என்ன மாதிரி என்ட்ரி, அப்படி சும்மா சல்யூட் வைக்கிறாங்க. அப்படியே நம்ம சிஎம் சார் பார்த்தா பதிலுக்கு சல்யூட், அப்படியே அட்டா அட்டா அட்டா, என்ன மாதிரி அந்த அழகு, அந்த கலரு, 2 பேரும் சும்மா மேட்சிங். அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா திரிஷாக்கா இந்த பக்கம், பக்கத்துல பார்த்தோன்னா விஜய் அப்பா இந்த பக்கம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விஜய் அம்மா இந்த பக்கம். இந்த 3 பேர் கலரும் பார்த்தோன்னா தேசிய கொடி கலரும் அப்படின்னு சில அணிகளும் பார்த்தோன்னா ஃபயர் விடுறாங்க. அதாவது பார்த்தோன்னா அணிகளும் பார்த்தோன்னா 2 வகையா பார்த்தோன்னா பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா திரிஷாக்காக்கு சப்போர்ட் பண்ணி ஃபயர் விடுற மாதிரி சில அணிகள் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திரிஷாக்கா வேண்டாம், சங்கீதா அணி தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபயர் விடுற மாதிரி சில அணிகள் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா சமூக வலைதளத்துல வந்து மோதிக்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மோதறது மட்டும் இல்லாம திரிஷாக்கா பார்த்தா இந்த பக்கம் பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறானா, இந்த பக்கம் பார்த்தா சங்கீதா பிடிச்சி பார்த்தா கடிக்க ஆரம்பிக்கிறானா. ஆக மொத்தல வரலாற்றுல பார்த்தோன்னா இது போன்ற ஒரு சுதந்திர தினத்தை யாராலும் பார்த்ததே இருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சுதந்திர தின விழாங்க. ஐயோ, என்ன மாதிரி சுதந்திர தின விழா. ஆனா இதுல வந்து நம்ம வந்து அருண்ராஜ் சொல்றாரு, அதாவது எவ்வளவு சுதந்திர தின வந்திருக்கும், ஆனா இந்த சுதந்திர தின விழா தாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் சுதந்திர தின விழான்றாங்க. என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுதந்திர தின விழா? அப்ப இவ்வளவு நாள் நம்ம மன்னர் ஆட்சியா? எல்லா ஆட்சியிலும் பார்த்தோன்னா மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்து முதலமைச்சர் ஆனாங்க. ஆனா வரலாறு ஒன்று தெரிஞ்சு பேசணும். அதாவது எல்லா சுதந்திர தின விழாவுக்கும் பார்த்தோன்னா ஆளுநர் தான் கொடியேற்றுற மாதிரி வந்து மரபு இருந்தது. அதை உடைச்சி முதல்வர் தான் கொடியேற்றுன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா பில்டப்பா கெத்தா வந்து கொடியேற்றுறாரு. இதுக்கு விதப்பட்டது யாருங்க? கலைஞர் கருணாநிதி. அப்ப வரலாறு ஒண்ணு இருக்கும்போது அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னங்க நீங்க பஸ்ல போனாலும் அதுவும் நீங்க தான் கொண்டு வந்தேன்றீங்க, மெட்ரோல போனாலும் அதுவும் நீங்க தான் கொண்டு வந்தேன்றீங்க. அப்ப நான் என்னதான் பண்றது? அப்படியே நீங்க எதனா புதுசா பண்ணிட்டாலும் தம்பி கேமராமேனா பாருங்க, இதே மாதிரி வழக்கம் போல நாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ரீல்ஸ் எடு, இல்ல திட்டத்தோட பேரை மாத்திடு. நன்றி ஐயா. இதெல்லாம் தாண்டி நிறைய அணிகள் பார்த்தா சோசியல் மீடியால பார்த்தா எனக்கு அக்காவை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கோம். அதுல வந்து பார்த்தோன்னா செலக்டடா பார்த்தோன்னா சில மீம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க பாத்துனே பேசுவோம். மீம்ஸ் வந்து பார்க்க போறோம், வாங்க பாத்துனே பேசுவோம். இல்லாம ஒண்ணும் முடியலடா, எங்க பார்க்கறான் இருக்கிற மாதிரி தெரியுதுடா. இப்ப சொல்லுங்கடா, அனுப்புனதுக்கு அப்புறம் மச்சான் உண்மையிலே வந்துட்டாரா? எங்கடா?
ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில அணிகள் பார்த்தோன்னா அதாவது த்ரிஷாக்கு ஆதரவா பார்த்தோன்னா ஃபயர் விடுறாங்க. அது த்ரிஷாக்கு கடிக்கிற சில வீடியோ இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துருவோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவன் எப்பவுமே இப்படிதான். இலை முழுக்க தடவை விருந்து வைப்பான். மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். சோ இந்த மாதிரி பார்த்தோம்னா சில அணிகள் பார்த்தோன்னா மீமை போட்டு வெறுப்புல பார்த்தோன்னா சும்மா கடுப்புல போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துருவோம். ஐயோ சாமி சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டு போறேன். கொஞ்ச நேரம் சந்தோஷமா நிம்மதியா வந்து இருக்க விட மாட்டாங்களே இந்த த்ரிஷாக்கு. அக்கா ஏங்க அப்படி வந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்றீங்க, எங்க அண்ணனை வந்து நாங்க ரசிக்கிறேங்க, அவர் நாங்க வந்து புனிதமா சாமியா பாக்குறேங்க, ஏங்க அப்படி வந்து டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு தான் நிறைய அணிகள் பார்த்தோன்னா அக்காவை பிடிச்சி கடிச்சு நிக்கிறாங்கன்னா. அதுக்கப்புறம் மீன் மையா சில பேர் போட்டுக்கிறாங்க. சோ அதையும் கொஞ்சம் பாத்துருவோம். அதுல பார்த்தோன்னா மகின்னு ஒருத்தர் வந்து போட்டிருக்கப்பல, ஒருத்தி வந்தா சார் எங்க செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய எல்லா நாளையும் சதைச்சு விட்டு போயிட்டா சார். உண்மையா பார்த்தோன்னா 100வது நாள் செலிப்ரேஷன் பார்த்தா இந்த அணில் சோசியல் மீடியால ஃபயர் விட்டுருந்தாங்க. ஆனா இந்த அக்கா வந்து பார்த்தோன்னா மஞ்சள் சாரியை கட்டி வந்து சும்மா அப்படியே மஞ்சள் சாரி எடுத்து வீசி சந்தோஷமா இருக்கிறீங்க, இனிமேல் நாதாண்டா அப்படின்னு பேர் பார்த்தோன்னா அக்கா வந்து சீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னத்த சொல்லுது, அணில் பார்த்தோன்னா கதறல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல நாள் கூட நிம்மதியா இருக்க முடியவில்லையே, அதாவது இன்னைக்கு சுதந்திர தின விழாங்க, இன்னைக்கு பார்த்து என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே, என்ன காரணம், எங்க அன்னைக்கு சப்போர்ட்டா ஈக்குவலா இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க, யாருங்க, த்ரிஷாக்கு வந்துட்டாங்க. த்ரிஷாக்கு வந்துட்டு ஆனா அணில் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த அணில், அண்ணா த்ரிஷாக்கா வேண்டாண்ணா பிளீஸ்ண்ணா நீங்க அன்னைக்கூடயே போயிடுங்கண்ணா அப்படின்னு சொல்றானுவ. ஆனா அண்ணா என்ன மாதிரி யோசிக்கிறாருன்னா, வர்ற சொன்னதே பார்த்தோன்னா அண்ணன் தான், இடம் கொடுத்து முதல் வரிசையில உட்கார வச்சதே அண்ணன் தான். சோ இதை தெரியாம இந்த தற்கொலைங்க பார்த்தோன்னா, த்ரிஷா நீ வெளியே போ, த்ரிஷா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிறான். டே தற்கொலைங்களா, வர சொன்னதே மொன்ன தான்டா, மொன்னனை 14 வாரத்தை கேளுங்கடா, கேட்க மாட்டேறானு. த்ரிஷாக்கா பார்த்தோன்னா பிடிச்சி கடிச்சிக்கிறானுவா. டேய் இதுதான் அவங்க வந்து தற்கொலை சொல்லிட்டு இருக்கானுவா. அதுக்கப்புறம் நேத்து ஒரு அணில் பார்த்தோன்னா போஸ்ட் போட்டிருக்கான், டுமாரோ இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட், ஆக்டர் விஜய், சங்கீதா, ஜாசன், சஞ்சய் இங்க 3 பேரும் பார்த்தோன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கனவுலகத்துல வந்து போட்டிருந்தான். ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா சங்கீதாக்கு பதிலா த்ரிஷாக்கு வந்து வணங்குறாங்க. இந்நேரம் அந்த அணில் என்ன பண்ணிட்டு இருக்கிறானோ, ஐயோ ஏதோ மருந்து குடிச்சு போறான், போய் காப்பாத்திக்க. சோ இந்த மாதிரி பார்த்தோன்னா அணில் பார்த்தோன்னா பாரபட்சம் பார்க்காம வந்து கடிச்சிக்கிறாங்க. ஆனா அண்ணன் பார்த்தோன்னா ஜாலி மட்டும் தான் வாழ்றாருன்றது ஒரு சிறந்த எடுத்துக்கிட்ட. ஏன் சொல்றேன்னா, அண்ணன் பார்த்தோன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, ஸ்பயர் ஸ்பீச்சுங்க. அதுல பார்த்தோன்னா என்னோட நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோன்னா வச்சாம்பாரு கேமராமேன் ஒரு ஆங்கிள், அது கொஞ்சம் பாருங்களா. சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழகம் வச்சாம்பாரா ஒரு ஆங்கிள் அப்படின்னு பேரு. அப்போ வந்து அண்ணனோட நெஞ்சில் வந்து யாரு குடியிருக்காங்கன்னா த்ரிஷா தான் குடியிருக்கிறாங்க அப்படின்ற பேர் தான் மீன் பண்ண பேர் அந்த வீடியோ இருக்கு. ஆனா அணிலோட மோகம் அணிலோட உலகம்ன்றது வேற. ஆனா பிளீஸ் கெஞ்சரண்ண கையெடுத்து கும்பிடா, உங்களுக்கு நான் எவ்வளவு முட்டு கொடுத்தேன், ஆனா இதுல வந்து எங்களால முட்டு கொடுக்க முடியல பிளீஸ் அப்படின்னு பேர் தான் வந்து கெஞ்சிருக்கிறேன். ஆனா விஜய் சார் பார்த்தோன்னா அவர் லைஃப்ல அவர் ஜாலி தான் வாழ்றாரு. டேய் தற்கொலைகளா புரிஞ்சுக்கங்கடா, அவர் விட்டுருங்க, அவர் ஜாலி தான் வாழ்றாரு. நீங்க ஏன் நினைச்சு கதறீங்கன்னு தெரியல, எதனால கதறீங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதை பத்தி பேசுகிறானா வாயை மூடிக்கிறீங்க. ஆனா இதை பார்த்து அப்படியே கதறீங்களேடா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம விஜய் சார் அசம்பிள் பார்த்தோன்னா மரிவல் சிங்கிறாருல, அவரு தான் பார்த்தோன்னா கணக்குல புலி, அதாவது பார்த்தோன்னா ரிவைஸ் எஸ்டிமேட்ல வர பார்த்து 40,041 412 அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டு இருந்தாருல. அதுக்கு டஃப் கொடுக்கறதுமா நம்ம சிஎம் சார் பார்த்தோன்னா ஒரு சூப்பர் மேக்ஸ் போட்டுக்கிறார் பாரியா, அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. என்னதுங்க சார், 5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 5,923 சார், எந்த ஸ்கூல் சார் நீங்க மேக்ஸ் படிச்சீங்க எப்பா? ஐயோ, அதாவது பார்த்தோன்னா 1 ஜோக்கர் வந்து பரவாயில்லையா, 13 ஜோக்கர் தான் என்ன பண்ணது மாரி சிஎம் சார் எவன் சார் எழுதி கொடுத்தது இல்ல, பார்த்து படிக்கிறீங்க, அது கூட தப்பாவா? தயவுசெய்து இந்த மாதிரி படிக்கிற வேலைகளா இருந்தா நம்ம ராஜமோகன் இருக்கிறாருல அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, ஜாலியா படிச்சுட்டு போடுவாங்க. நீங்களாம் படிச்சு தாக்க அரைக்காதீங்க, உண்மையை பார்க்க முடியல, கேவலமா இருக்கு. என்னப்பா சிஎம் பேசுறது அப்படின்னு மாரி இருக்கு. பக்கத்து மாநிலங்கிறேன் பக்கத்து நாட்டுக்காரன் பார்த்தா கேவலம்னு நினைக்க மாட்டான். என்னப்பா ஒரு சிஎம் கூட வந்து ஒரு கணக்கு கூட தெரியல, இவ்வளவு வந்து மக்காகிறாருன்னு சொல்லி எவனா வந்து கேவலம் பேச மாட்டான். இதுல வர பார்த்தோன்னா இந்தியா வர ஆளுன்னு கனவுல வாழ்றீங்க. நம்ம ஆதவாஜன் சொல்றாரு, தமிழ்நாட்டுல இருந்து யாருன்னா ஒருத்தன் இந்தியாவை ஆளணும், யார் ஆளணும்,
விஜய் சார் எப்படின்னா அமுச்சு விட்டு நம்ம சிஎம் ஆயிடலான்ட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு வந்து டிவி ஆன் பண்ண உடனே பார்த்தனா நம்ம திரிஷாக்கு தான் பார்த்தனா ஹைலைட் ட்ரெண்டிங். அதாவது பார்த்தனா ஊர்ல பல பிரச்சனை இருக்குது, அதை பத்தி எல்லாம் பேசல. திரிஷாக்கா வந்துட்டாங்க, திரிஷாக்கா வந்து விஜய் சாருக்கு பார்த்து சல்யூட் அடிச்சாங்க, விஜய் சார் வந்து அக்காவை பார்த்து சல்யூட் அடிச்சாங்க. இதுதான் வந்து நியூஸா ட்ரெண்ட் பண்றானோ. அதாவது எல்லா சேனலும் பார்த்தா திரிஷாக்கோட தமிழ் வச்சுதான் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன காரணம்? அப்ப இங்க பார்ப்பனம் என்ற ஒரு லாபி இங்க வேலை செய்த அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இவனு தான் பார்த்தோன்னா மேனிகுலேட் பண்ணி இந்த இளம் தலைமுறைகள் நிறைய பார்த்தோன்னா ஏமாத்தி ஓட்டு போட வச்சிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா அதெல்லாம் தாண்டி பார்ட்னர் லாபின்றது எப்படி செயல்படுது? ஏன்னா அதிகாரத்துல இல்லாத ஒரு அக்கா எப்படி சுதந்திர தின விழாக்கு கெத்தா வந்து சிஎம்க்கு நிகரா வந்து உட்கார்றாங்கன்னா அவங்களுக்குள்ள பர்சனல் வந்து என்ன இருக்குன்றதெல்லாம் தாண்டி திரிஷாக்கு வந்து ஒரு பவர் இருக்குங்க. சீரியஸா சொல்றாங்க, பவர் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு சங்கீதா மேடம் வந்து தப்பா மீம் போட்டு தப்பாலாம் மீம் வந்து சித்தரிச்சுலாம் வீடியோ போட்டாங்க. அதுக்கெல்லாம் விஜய் சார் கோவம் வரல, அரெஸ்ட் பண்ண சொல்லல. ஆனா உதயநிதி சாரு பேசாத உன்னை பேசின மாதிரி திரிஷாவை தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கவர்மெண்ட் காவல்துறையை அமைச்சு போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்கடா, தூக்கி போய் தஞ்சாவூர்ல போயிட்டு அவர் உட்கார வச்சு அவர் வந்து அழகடிக்கடா அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து வச்சுங்க. இந்த ஆர்டர் யாருக்காக வரும்? சங்கீதா மேடம் தப்பா பேசினா அந்த ஆர்டர் வரல, திரிஷாக்கு தப்பா பேசினா மட்டும் எப்படி இந்த ஆர்டர் வருதுன்னா அப்ப பார்ட்னர் லாபி விஜய் சார். அப்ப விஜய் சார் வெற்றிக்கு பின்புலமா இருந்தது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த பார்ட்னர் லாபி ஐடியாலஜி தானே. நல்லா தெரியுது, பார்த்தா பச்சை தெரியுது. ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா உதயநிதி வந்து சொன்ன உடனே அப்படியே கோவப்பட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம நயினார் நாகன் இருக்கிறார்ல, அவர் பாருங்க எவ்வளவு பச்சை வந்து பேசிக்கிறாரு. என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம் சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொள்ளுமா? அப்ப தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கிற ஜோசப் விஜய் சார் இவரு மாநில தலைவர், அதாவது பிஜேபி மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் பார்த்தனா இவ்வளவு கொச்சையா இழிவுபடுத்திக்கிறாங்க. ஆனா இதை வந்து கண்டித்து கொந்தளிச்சு எவனும் ஒரு பதிவு போடல. அதே அன்னைக்கு உதயநிதி வந்து பேசாத ஒண்ணு பேசிட்டாருன்னு சொல்லி முத ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியை எதிர்த்து வந்து போட பண்ணானுயா, களத்துல இறங்கி உதயநிதி அரெஸ்ட் பண்ணு உதயநிதி. சோ இதை விட ஒரு கேவலம் வெக்கம் எங்கேயுமே இருக்குது இல்ல, எனக்கு தெரியல. அப்ப நயினார் நாகேந்திரன் பேசினா நீங்களா அரசு பண்ணி தூக்கி உள்ள வைக்க மாட்டீங்களா? பயம். ஏன்னா மேலிடம் மோடி, பிஜேபி அதெல்லாம் எதிர்த்து ஆட்சி நடத்த முடியுமாங்க? தமிழ்த்தாவத்தை தமிழ்நாட்டுல 3வது இடம் பாடம் வச்சிட்டாங்க, அதுக்கே நாங்க வாயை மூடிக்கிறோம். இதெல்லாம் என்னங்க அசிமா கூட பேசுங்க, திட்டுங்க, நாங்களாம் கண்டுக்காம போவோம் அப்படின்னு மாதிரிதான் பேசிக்கிறாங்க. இதை குறித்து பார்த்தோன்னா நம்ம டிவி கூட அருண்ராஜ் இருக்கிறாருல, அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, சார் ஏன் சார் இதை பார்த்து நீங்க கோவப்பட மாட்டீங்க, கொந்தளிக்க மாட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துறாரு பாரு. அதாவது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு பாருங்க. அதை சட்டமன்ற எப்ப பார்க்கலாம் வீட்டுக்கு போய் கேட்டா அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எந்த அளவுக்கு இப்ப இந்த 3 மாதத்திலேயே நான் எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். விமர்சனங்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நாங்கள் செயல்களின் மூலமாக, எங்கள் திட்டங்கள் மூலமாக பதிலளிக்கிறது தான் சிறப்பா இருக்கும். அதனால அவர்கள் அவங்க இயலாமையில பாத்தீங்கன்னா மக்களுடைய கவனத்தை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயலாமையில சொல்றதா நான் பாக்குறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு மனுஷன் எவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்த மாதிரி பேசிருக்கான். இவர் வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றாரு. இப்ப பிஜேபி கண்டு ஏன் இவங்க எல்லாம் கோவம் வர மாட்டேதுன்னா அவ்வளவுதான், பார்ப்பனியம், ஆர்எஸ் லாபி இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஒரு வந்து அரசியல் புரிதல் இருக்குன்னு அர்த்தம். இதை புரியலன்னா நீங்க ஒரு அக்மார் தற்கொலைன்னு தான் அர்த்தம். ஏன் சொல்லனா நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா இன்னைக்கு பேசுன பேச்சுல அதாவது ஓட்டு போட்டோமா அப்படியே நம்மளுடைய கடமை முடிந்து போச்சு அப்படின்னு நீங்க வந்து ஒதுங்கிடாதீங்க, இனிமேதான் நம்மளுக்கு கடமை ஜாஸ்தியா இருக்கு. என்னை பத்தி பார்த்தோன்னா ஊர்ல தப்பா பேசுறாங்க. தப்பானா ஆட்சியே வந்து கேவலமா இருக்கு, என்னையா பண்றையோ, இபிபில பார்த்தோன்னா ஏறி போச்சு, நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்ணா அடிக்கிற, இந்த பக்கத்துல இருக்கிற கர்நாடகால இருந்து பார்த்தோன்னா தண்ணி வர மாட்டேங்குது, விவசாயிகள் பார்த்தோன்னா போராட்டம் பண்றாங்க, தமிழ்நாடு பார்த்தோன்னா 3வது இடத்துல படம் வைக்கிறீங்க. அதையும் தாண்டி பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவுகள், பாலியல் அச்சுறுத்தல் நிறைய தினம் செய்திகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சிறப்பான ஆட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் காரி துப்புறதுனால இப்ப நம்ம விஜய் சார் சொல்றாரு, தயவு செய்து மக்களே, என் ஓட்டு போட்ட அணிகளே, தற்கொலைகளே, இது போன்ற வந்து நம்மள வந்து காரி துப்புறாங்க, வந்து முட்டு கொடுங்க, முட்டு கொடுத்தாதான் நான் சிறப்பான ஆட்சி பண்ண முடியும், செய்யறேன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சார் சொல்றாரு. சார் ஓட்டு தான் போடலாம், நல்லது செய்யறது நீங்க தான் செய்யணும். அப்ப செய்யறது உங்களால முடியலையா? அதுதான் தெரியுது, பார்த்தா பட்டவர்தமா அதுதான் தெரியுது. சாரால ஒன்றும் முடியல. ஆட்சிக்கு வந்து 100 நாள் பார்த்தோன்னா ஒண்ணு மாற்றம் புதுசா அப்படியே தூக்கி நிறுத்தி வச்சிரும் அப்படிலாம் சொன்னாரு.
இவருக்கு எல்லாம் பேக் ஃபயர் தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அசம்பிளில பார்த்தா கிளிக்கிறாங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சோ பொதுமக்களா பாக்குறாங்க அந்த வீடியோல. அதனால பார்த்தோன்னா விஜய் சாருக்கு ஒரு அச்சம் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நடந்த இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம திரிஷாக்கோட என்ட்ரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.